இப்போ சார் சொன்ன மாதிரி ஃபுல் டைம் பிஸி அப்படின்னு சொன்னாரு. அந்த அளவுக்கு எல்லாம் பிஸி கிடையாது. எல்லாமே அவர் சொல்ற மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் பொறுத்து தான் இருக்கு. நம்ம எந்தெந்த விஷயத்துக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அந்தந்த விஷயத்துக்கு நம்ம அந்த அளவுக்கு டைம் நம்ம ஒதுக்கிட்டா போதும். இந்த டைம் மேனேஜ்மெண்ட் டாபிக் பத்தி அவர் டீட்டெயிலா நிரஞ்சன் சார் பேசுவாரு. இப்போ நான் பேச போற டாபிக் சீக்ரெட் ஆஃப் சக்சஸ். சக்சஸ் அப்படிங்கிறது எப்படி கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. முயற்சி, அப்புறம் சொல்லுங்க. தன்னம்பிக்கை, அப்புறம் ஓகே முயற்சி, ஹார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க்கும் கொஞ்சம் லக்கும் நமக்கு வேணும். லக்குங்கிறது கடவுள் அருள்னு சொல்லலாம், கடவுள் கிருபைன்னு சொல்லலாம், எப்படி வேணா சொல்லலாம். ஹார்ட் ஒர்க்குங்கிறது நமக்கு விடாமுயற்சின்னு சொல்லலாம். இப்போ நமக்கு முயற்சி மட்டும் இருந்தா நமக்கு பத்தாது. நம்ம அதோட சந்தோஷமும் நம்ம செய்யற காரியத்தை நம்ம சந்தோஷத்தோடய செய்யணும். நம்ம இப்போ நமக்கு எல்லாத்துக்குமே அப்துல் கலாம் நமக்கு தெரியும் இல்லையா? அவர் எப்படி ஃபேமஸ் ஆனார் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா சயின்டிஸ்டும் ஃபேமஸா இருக்காங்களா? சொல்லுங்க. எல்லா சயின்டிஸ்டும் ஃபேமஸா இருக்காங்களா? வேற 2-3 சயின்டிஸ்ட் பேர் சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, வேற இன்னும் 2. வெரி குட். இப்போ அப்துல் கலாம் எப்படி ஃபேமஸ் ஆனாரு அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் அவர் செஞ்சாரு. என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னா அணுகுண்டு பரிசோதனை செஞ்சாரு. அணுகுண்டு எப்படி பரிசோதனை செஞ்சாரு அப்படின்னா அவர் செய்யற பரிசோதனை வேற எந்த நாட்டுக்கும் தெரியக்கூடாது. அவர் செய்யறது வேற எந்த நாட்டுக்கும் தெரியக்கூடாது. அமெரிக்கன் ரேடார்ஸ் சுத்திட்டே இருக்கும் மேல, பூமியை விட்டு சேட்டலைட் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி அது சுத்திட்டே இருக்கும். அவருக்கு கிடைச்ச கேப் 1.5 நிமிஷம். 2-3 சேட்டலைட் சுத்திட்டே இருக்கு. அமெரிக்காக்கு நாசாக்கு இன்ஃபர்மேஷன் அனுப்பிட்டே இருக்கும். இந்த சேட்டலைட்டுக்கு கிடைச்ச கேப் 1.5 நிமிஷம். இந்த 1.5 நிமிஷம் கேப்ல ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்திலேயே ஒரு 10 முறை அந்த சேட்டலைட் சுத்தி போகும். சோ இந்த 10 முறையில அவருக்கு நடுவில் கிடைச்ச கேப் வெறும் 1.5 நிமிஷம் 1.5 நிமிஷம். ஒரு மணி நேரத்துல 5 முறை 1.5 நிமிஷம் அவருக்கு கிடைச்சது. சோ இந்த 1.5 நிமிஷம் 1.5 நிமிஷத்தை வச்சே அவர் டோட்டலா இந்த ப்ராஜெக்டே அவர் நாசாவுக்கு தெரியாம அவர் செஞ்சாரு. எப்படி அப்படின்னா வெறும் 1.5 நிமிஷம் அவர் செய்வாரு. அடுத்தது பிளானிங் எப்படி பண்றது, அடுத்த 1.5 நிமிஷம் எப்படி பண்றது அப்படிங்கிற மாதிரி. சோ அது ஃபுல்லுமே அமெரிக்கன் ரேடார்ஸ்லயும் அமெரிக்கன் சேட்டலைட்ஸ்லயும் எதுவுமே தெரியாம ஒரு அணுகுண்டையே அவர் வெடிச்சாரு. இது டெஸ்டிங் பர்பஸ் தான். அணுகுண்டு இப்ப யாரும் வெடிக்க முடியாது. அப்ப இருந்த காலத்துல 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி அவர் செஞ்ச ப்ராஜெக்ட் இது. சோ அவ்வளோ ஒரு பெரிய ப்ராஜெக்டா அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா அவர் செஞ்சதுனாலதான் அவர் பேர் இவ்வளவு ஃபேமஸா வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அவர் எல்லா இதுலயும் அவர் முன்னாடி மேல வந்தார். அது எல்லாமே அவரோட லக்கும் தான். ஒரு லக்கு கொஞ்சம் கூட இல்லாம அவரால் எப்படி பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஆக முடியும் சொல்லுங்க பாருங்க. கடவுள் கிருபையும் அவருக்கு வேணும் இல்லையா? சோ அது லக் ஃபேக்டர். சோ அப்துல் கலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா மினிமம் ஒருத்தர் வீட்டுல ஒரு 30 புக்கு 40 புக்கா வச்சு படிங்க, புக்ஸ் நிறைய படிங்க, கனவு காணுங்க அப்படின்னு சொல்றாரு. கனவுங்கிறது சாதாரண கனவு கிடையாது. டிசையர் அப்படின்னா நமக்கு டிசையர்னா ஒரு வெறி. நான் இது ஆயே தீர்வேன், 10ஆவதுல 100% மார்க் வாங்கியே தீர்வேன், மேக்ஸ்ல 100% மேக்ஸ் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா மேக்ஸ்ல 100% வாங்கியே தீர்வேன் அப்படிங்கிறது டிசைர். அந்த வெறி எல்லாத்துக்கும் இருக்கணும். நம்ம நினைக்கிறோமா மேக்ஸ் படிக்கணுமே மார்க் வாங்கணும் அப்படி இருக்க கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா பிரஷர் தான் மண்டையில ஏறும். நம்மளால படிக்க முடியாது, கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது. நம்ம மெயினா நம்ம பேக் ஆஃப் தி மைண்ட்ல, அதாவது சப்கான்சியஸ் மைண்ட்னு சொல்லுவாங்க. கனவு, அதாவது நம்ம நினைக்கணும், பாசிட்டிவா நினைக்கணும், நம்ம செயல் பாசிட்டிவா நம்ம செய்யணும். அதே மாதிரி நம்ம மனசுலயே அது இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஆழமா இருக்கணுமே தவிர மைண்ட்ல அது ஃபுல் பிரஷரா ஏத்திக்க கூடாது. நீங்க ஃப்ரீயா எல்லா வேலையும் செஞ்சுக்கணும். நீங்க அமெரிக்கால 500 சக்சஸ்ஃபுல் பீப்புள் வச்சு ஒரு ரிசர்ச் எடுத்தாங்க. அதாவது இந்த 500 பீப்புள், அதாவது எல்லா ஃபீல்ட்லயும் எடுத்தாங்க. அவங்க காந்தி எல்லா நாட்டில இருந்தும் எல்லா ஃபீல்ட்ல இருந்து எடுத்தாங்க. காந்திஜி இருந்து, நேதாஜி இருந்து, அங்க அமெரிக்கால ஹென்ரி ஃபோர்ட்ல இருந்து, அந்த மாதிரி எல்லா ஃபீல்டு, ஒரு ஃபீல்டு மட்டும் இல்ல. மைக்கேல் பீலே தெரியுமா? ஃபுட்பால் பிளேயர் தெரியுமா? ஓகே, பீலே, சச்சின் டெண்டுல்கர், அந்த மாதிரி எல்லா ஃபீல்டையும் அவங்க ரிசர்ச் எடுத்தாங்க. ஏதாவது ஒரு விஷயம், ஏதாவது ஒரு சில விஷயங்கள்
இந்த எல்லாத்துக்குமே வந்து காமனா இருக்கா, பொதுவா இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிசர்ச் எடுத்தாங்க. அந்த ரிசர்ச்ல கண்டுபிடிச்சது வந்து 7 விஷயங்கள் வந்து எல்லாத்துக்கும் காமனா இருக்கு. அந்த 7 விஷயம் என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம டீடைலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பேஷன் ஃபார் எக்ஸலன்ஸ். பேஷன்னா என்ன? பைக்கா? பேஷன் பைக், ஸ்ப்ளெண்டர். சொல்லுங்க. பைக் தான், கரெக்ட் தான், அர்த்தம் கரெக்ட் தான். நம்ம வந்து அடிக்கடி நம்ம ஃபாலோ பண்ற வார்த்தை பேஷன்ங்கிறது பைக் தான். ஸோ அதுக்கு உண்டான அர்த்தம் இருக்கு. ஒவ்வொரு வண்டியோட பேரும் வந்து அவங்க சும்மா வைக்கிறது கிடையாது. எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட் ரிசர்ச் பண்ணி தான் செய்யறாங்க. ஸோ பேஷன்னா என்ன சொல்லுங்க? பைக் இல்லைங்க, இப்பதான் சொன்னேன். பேஷன் அப்படின்னு என்ன சொல்லுங்க? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். நான் அந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கே புரியுமான்னு பார்க்கலாம். உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட்ஸ் பிடிக்கும் பொதுவாக சொல்லுங்க பார்க்கலாம். சயின்ஸ், சோஷியல், வெரி குட். உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்ல நீங்க நல்ல மார்க் வாங்குறீங்களா இல்லையா? வாங்குறீங்களா இல்லையா? எப்படி அது வாங்குறீங்க? பேஷன், உங்களுக்கு ஈடுபாடு, உங்களுக்கு பிடிக்குது, அதனால நீங்க சந்தோஷமா படிக்கிறீங்க, அதனால நல்ல மார்க் வருது. உங்களுக்கு பிடிக்குது, அதனால நல்லா சந்தோஷமா செய்றீங்க, அதனால நல்ல மார்க் வருது. சோ அதே மாதிரி தான் வந்து அதான் பேஷன்ங்கிறது. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நல்லா நீங்க செய்றீங்க, நல்லா ஈடுபாடோட செய்றீங்க, ஃபுல் ஹார்ட் ஒர்க் கொடுத்து செய்றீங்க. சோ அதனால நல்ல மார்க் வருது. பிடிக்காத சப்ஜெக்ட் ஏன் அந்த மாதிரி நல்ல மார்க் வர மாட்டேங்குது சொல்லுங்க? ஏன்னா அது பிடிக்கல, உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. நீங்க படிக்கிறதுக்கு விருப்பப்படல. புக்கு திறந்து வச்ச உடனே தூக்கம் வருதுடா, எப்படிடா போய் படிக்கிறது வருதா இல்லையா? அந்த விஷயமும் வந்து நீங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்க படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல மார்க் வரும். ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் நல்ல மார்க் வருது இல்லையா? அப்ப பிடிக்காத சப்ஜெக்ட் கண்டிப்பா வரும். நம்ம 10வது படிக்கிறோம், 12வது படிக்கிறோம் அப்படின்னா நல்ல மார்க் நம்ம எடுக்கணும் இல்லையா? அப்பதானே 100% வாங்கி தர முடியும், அப்பதானே மேல போக முடியும். நம்ம நீங்க சொல்லலாம், எடிசன் வந்து படிக்கவே இல்ல, 5 மாசம் தான் ஸ்கூலுக்கு போனாரு, ஆனா இவ்வளவு கண்டுபிடிப்பு படிக்கலையா, இவ்வளவு கண்டுபிடிப்பு அவர் பண்ணலையா? நாம எடிசன் கிடையாதுங்க. நாம குமார், சுரேஷ் இல்லையா? சோ அதனால வந்து சொல்லலாம், சச்சின் டெண்டுல்கர் கூட தான் ஸ்கூலுக்கு போகல, காலேஜுக்கு போகல அப்படின்னு சொல்லலாம். நாம டெண்டுல்கர் கிடையாதுங்க இல்லையா? அதனால நம்ம வந்து படிக்கணும். இந்த வயசுல வந்து நம்ம வந்து கண்டிப்பா படிக்கணும். அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடைச்சதுன்னா நாமளும் செய்யலாம். நீங்களும் ரிசர்ச் பண்ணுவீங்களா? சொல்லுங்க. பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். நமக்கும் வந்து எக்ஸ்போஷர், நமக்கு சொல்லி தருவாங்க, நமக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அந்த அளவுக்கு ஃபயர் உள்ள இருக்கணும். அந்த அளவுக்கு ஃபயர் உள்ள இருந்துச்சுன்னா தாராளமா செய்யலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஒரு சிற்பி இருக்காங்க, ஒரு சிற்பி, ஓகேவா? இவர்கிட்ட வந்து நாட்டு அரசர் வந்து சொல்றாரு, என்னங்கிறாரு அப்படின்னா, ஒரு கோபுரம் ஒண்ணு செய்யணும், அதுக்காக வந்து சிலை செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த சிற்பியும் வந்து கஷ்டப்பட்டு சிலையை செய்யறாரு. கோபுரம் வந்து 20 அடி 30 அடிக்கு மேல வந்து சிலையெல்லாம் வைக்கிறது. சோ அதனால வந்து கொஞ்சம் சீக்கிரமா செய்யுங்க அப்படின்னு அரசர் சொல்றாரு. சிற்பி வந்து செதுக்கிட்டு இருக்காரு. அந்த பெண் சிலை அவர் செய்யறாரு. அந்த சிலையில வந்து பின்னாடி முடி இருக்கு இல்லையா, அந்த முடிக்கு வந்து ரொம்ப நுணுக்கமான வேலை வரும் இல்லையா? அந்த நுணுக்கமான வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அரசர் வந்து கேட்கிறாரு, என்னங்க சிற்பியாரே, நீங்க வந்து இவ்வளவு மெதுவா பண்ணிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் செய்யல சொன்னா, அது இல்லாம இந்த சிலை வந்து 30 அடி ஹைட்ல தான் வைக்க போறோம், பின்னாடி இருக்கிற முடி, இந்த பெண் சிலையில பின்னாடி இருக்கிற தலை முடி வந்து இவ்வளவு நுணுக்கமா வந்து யார் பார்க்க போறாங்க, யாருக்கு தெரிஞ்சிட போகுது அப்படின்னு அவர் கேட்கிறாரு. யாருக்குமே தெரியலனாலும் பரவாயில்ல, அது எனக்கு தெரியும், நான் செய்யற வேலைய நான் கரெக்டா செய்வேன், நான் செய்யற வேலைய நான் சந்தோஷமா செய்வேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம வந்து நம்ம செய்யற வேலைய நாம பர்ஃபெக்டா செய்யணும், நம்ம கரெக்டா செய்யணும். அதுதான் வந்து அப்படி இருந்தோம் அப்படின்னா, அந்த ஒரு பேஷனோட நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து சூப்பரா நல்ல மார்க்ஸ் வாங்கலாம், நல்ல ரேங்க் வாங்கலாம், வீட்டுல நல்ல பேரும் வாங்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம சொன்னோம் அப்படின்னா, நம்ம கபில் தேவ் தெரியுமா? கிரிக்கெட்டர்ஸ் தெரியுமா? கபில் தேவ் யாருங்க? கபில் தேவ் யாருக்கு தெரியாதுங்க? இப்ப இருக்கிற சச்சின் மாதிரி அப்ப கபில் தேவ்ங்க. 20 வருஷம் 30 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி கபில் தேவ் இந்தியா வந்து வேர்ல்டு கப் ஃபர்ஸ்ட் வாங்குச்சு அப்படின்னா அதுக்கு மெயின் காரணம் கபில் தேவ் தான். 1980s வாங்கினாங்க. இப்போ இந்த கபில் தேவ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு மெயின் பவுலர், அவர் மோர் தென் பேட்ஸ்மேன், அவர் ஆல்ரவுண்டர், பட் இருந்தாலும் ஒரு மெயின் பவுலர் அவர். அந்த பவுலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நோ பாலே போட்டது கிடையாது. நோ பால் தெரியும் இல்லையா?
கிரீஸை தாண்டி காலை வச்சு பாலை போட்டா அது நோ பால் இல்லையா? அந்த நோ பாலே அவர் போட்டது கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டா அவர் மைண்ட் செட் அப்படி. நெட் பிராக்டிஸ் பண்ணும்போது கூட, நெட் பிராக்டிஸ் தெரியுமா என்ன? நெட் பிராக்டிஸ்ங்கிறது மெயின் மேட்ச் விளையாடுறதுக்கு முன்னாடி நெட் பிராக்டிஸ் பண்ணுவாங்க ஒரு நெட்டுக்குள்ள. அந்த நெட்டுக்குள்ள பிராக்டிஸ் பண்ணும்போது அதுக்கு நெட் பிராக்டிஸ் சொல்லுவாங்க. சோ அந்த நெட் பிராக்டிஸ்லயே அவர் வந்து நோ பால் போட்டது கிடையாது. ஏன்னா மைண்ட்ல அவர் செட் பண்ணிட்டாரு, நான் வந்து நோ பால் போடக்கூடாது, கிரீஸ்குள்ள கரெக்டா பர்ஃபெக்டான பால் போடுவேன், சூப்பரான பால் போடுவேன், நான் போடுற பால் வந்து கண்டிப்பா விக்கெட் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டாரு. சோ அந்த மைண்டுக்கு வந்து தெரியாது இது ரியல் மேட்சா இல்ல கிளாஸ் டெஸ்டா அப்படின்னு தெரியாது. இது கிளாஸ் டெஸ்டா இல்ல ஃபைனல் எக்ஸாமா அப்படின்னு சொல்லிட்டு அது தெரியாது. அதனால நீங்க படிக்கும் போதும் எக்ஸாம் எழுதும் போதும் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நீங்க வந்து ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல மார்க்ஸ் வாங்கலாம். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா, என் ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு இருந்துச்சு. ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு பாக்காதீங்க, உங்களுக்கும் பொண்ணுங்க இருக்காங்க. என் ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு கிளாஸ்ல 10வது படிக்கும் போது, அந்த உங்களை மாதிரி தான் இருக்கும்போது, அந்த பொண்ணு என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸாம் பேப்பர்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்கரேட் பண்ணி எழுதும். இந்த எல்லா கலர்ஸும் யூஸ் பண்ணும். நான் எல்லாம் பாத்தீங்கன்னா என்னோட ஹேண்ட்ரைட்டிங் அந்த அளவுக்கு தான் இருக்காது. ஆனா அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா சூப்பரா எழுதும், நல்ல டெக்கரேஷன் பண்ணும், கொட்டேஷன் எல்லாம் கொடுக்கும், விவேகானந்தர் சொன்னது அதெல்லாமே எழுதும். அப்புறம் வந்து நல்ல மார்க்ஸ் வாங்கிச்சு. அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் ரேங்கே வாங்கிருச்சு, டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்டே வாங்கிருச்சு அந்த பொண்ணு. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஷன். நான் எழுதுற எக்ஸாம் பேப்பர் அழகா இருக்கணும், சூப்பரா இருக்கணும், எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கணும். அதெல்லாம் நல்லாவும் படிக்கும். நான் அந்த அளவுக்கு படிக்க மாட்டேன், அதெல்லாம் நல்லாவும் படிக்கும் அந்த பொண்ணு. இருந்தாலும் அந்த பொண்ணு அதனாலதான் நல்ல மார்க் வாங்கிச்சு இல்லையா? சோ அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தது பேஷன், செகண்ட் வந்து டீம் ஒர்க் என்ன சொல்லுங்க? குரூப்பா சரி, கரெக்ட். ஒரு கிரிக்கெட் டீமே இருக்கு, எத்தனை பேர் இருக்காங்க? வெரி குட். அந்த 11 பேருல வந்து ஏதோ ஒரு ஆள் நான் உங்க சொல் பேச்சு நான் கேட்க மாட்டேன், நான் வந்து நான் நினைக்கிறபடி தான் நான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி அவர் செஞ்சாரு அப்படின்னா அந்த டீம் வெற்றி பெற முடியுமா? கண்டிப்பா முடியாது இல்லையா? சோ அந்த மாதிரி தான் ஒரு டீம்ங்கிறது எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையா வந்து ஒரு ஃபோக்கஸோட ஒரு நல்ல டீம் லீடரோட நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். அதே ஒரு கிளாஸ் லீடரே இருக்காங்க, உங்களுக்குள்ள கிளாஸ் லீடர் எத்தனை பேர் இருக்காங்க சொல்லுங்க? யாராலும் கிளாஸ் லீடர்? வெரி குட். நீங்க சொல்ற பேச்சு எல்லாருமே மத்தவங்க எல்லாம் கேக்குறாங்களா? பரவாயில்ல ஒன்னும் தப்பு இல்ல. நீங்க சொல்ற பேச்சு கிளாஸ்ல எல்லாரும் கேக்குறாங்களா? கேக்குறது. உண்மை சொல்லுங்க. ஒரு சிலர் கேட்பாங்க, ஒரு சிலர் கேட்க மாட்டாங்க. ஒரு சிலர் கேட்பாங்க, ஒரு சிலர் கேட்க மாட்டாங்க. ஏன் கேட்க மாட்டாங்க? ஒரு லீடரோட அழகு என்ன அப்படின்னா, நாமளும் மத்தவங்க பேச்சு கேட்கணும், மத்தவங்க பேச்சும் நம்ம கேட்கணும், நம்ம சொல்ற பேச்சும் மத்தவங்க கேட்கணும். ஓகேவா? அது எப்படி கொண்டு வருது அப்படின்னா, அது எப்படி கொண்டு வரீங்க? ஆடுற மாட்டை ஆடி கட்டணும், பாடுற மாட்டை பாடி கட்டணும், அவ்வளவுதான், வேற கிடையாது. நான் எதுவுமே புதுசா சொல்லல, எல்லாமே முன்னாடியே சொல்லாமதான் சொன்ன விஷயம் தான் உங்களுக்கு வந்து சொல்றேன். ஆடுற மாட்டை ஆடி கட்டணும், பாடுற மாட்டை பாடி கட்டணும். இப்போ ஒரு ஈகோ இருந்து நம்ம வந்து செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு ஃப்ரெண்டையே வந்து எத்தனை பேர் நம்ம லாஸ் பண்ணிருக்கோம் சொல்லுங்க? நீயா நானா பாத்துக்கலாம், அந்த மாதிரி எத்தனை பேருக்கு பிரிஞ்சிருக்கீங்க சொல்லுங்க பார்க்கலாம்? போன வருஷம் வரைக்கும் அவன் ஃப்ரெண்டா இருந்தான், இப்போ இல்ல. சொல்லுங்க, எத்தனை பேர் இருக்காங்க? இருப்போம், நிறைய பேர் இருப்போம். நம்ம உங்க மனசுக்குள்ள இருக்கு, ஆனா வெளியே வர மாட்டேங்குது இல்லையா? சோ அந்த ஈகோ வந்து விட்டுட்டு நம்ம வந்து விட்டுட்டு நம்ம இருந்தோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸும் கண்டினியூஸா நமக்கு ரிலேஷன்ஷிப்பா இருக்கும். அடுத்து வந்து மாஸ்டர்ஸ் இன் கம்யூனிகேஷன் அப்படின்னு என்ன சொல்லுங்க? நான் பேசுறதா உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரியுதா இல்லையா? புரியுதுன்னு இதுதான் கம்யூனிகேஷன். ஓகேவா? இப்போ கம்யூனிகேஷன் அப்படின்னா நம்ம பேசுறது வந்து போர் அடிக்காம ஓரளவுக்கு கொஞ்சம் பேர் புரியணும், புரிஞ்சாலும் அது பேர் கம்யூனிகேஷன். இப்போ சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் வந்து யோகா அப்படின்னு சொல்றாங்க. எத்தனை பேர் யோகா செய்றீங்க? குட், வெரி குட்.
இத்தனை வருஷமா செஞ்சீங்களா இல்லையா? போன வருஷம் செஞ்சீங்களா நீங்க? அதுக்கு முந்தின வருஷம் செஞ்சீங்களா? வெரி குட். உங்க அம்மா அப்பா செய்றாங்களா வீட்ல? எங்க அப்பா எங்க அப்பா எக்ஸசைஸ் பண்ணுவாரு. செய்யறது இல்ல. ஏன் அப்படின்னா மோடி சொன்னாரு, பிரைம் மினிஸ்டர் சொன்னாங்க யோகா வந்து நல்லது அப்படின்னு சொல்லிட்டு, யோகாக்குன்னு ஒரு நாள் கொண்டாங்க யோகா டே அப்படின்னு சொல்லிட்டு. மோடி விடுங்க. ஸ்வச் பாரத் நமக்கு தெரியாத விஷயமா? சுத்தம் சோறு போடும், நம்ம படிச்சிருக்கோமா இல்லையா? உங்களுக்கு தெரியாத விஷயமா? எனக்கு தெரியாத விஷயமா? ஏன் மோடி சொல்றாரு நாடு சுத்தமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாரும் வந்து சுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதெல்லாமே கம்யூனிகேஷன் தான். போன வருஷம் வரைக்கும் யாரும் சொன்னாங்க? யாரும் சொல்லல. இருந்துச்சு, சட்டத்துல இருந்துச்சு. ஆனா இவர் வந்து அதே சட்டம் தான் இவரும் சொல்றாரு, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சொல்றாரு, அவ்வளவுதான். நமக்கு புரியுற மாதிரி, ரீச் ஆகிற மாதிரி சொல்றாங்க. இப்ப நம்ம இங்க ஸ்வச் பாரத் இங்க வந்து கேம்பெயின் நடத்துறீங்களா இல்லையா? அந்த மாதிரி நிஜமாவே நடந்துக்கிறீங்களா இல்லையா? ஒரு சாக்லேட் சாப்பிடுறீங்க, சாக்லேட் கவர் எங்க போடுவீங்க? டஸ்ட்பின் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? இங்க வெளியவா, ஜன்னல் வெளியவா, பாக்கெட்ல போட்டுறீங்களா? வெரி குட். பாக்கெட்ல போட்டு வீட்டுக்கு கொண்டு போய் புக்குள்ள வச்சுப்பீங்களா? குப்பத்தட்டுல போட்டுருவோம் இல்லையா? வெரி குட், நல்ல ஹாபிட். ஆனா இது வந்து டெய்லி ஹாபிட்டை நம்ம வந்து பழகிக்கணும் இல்லையா? நம்ம வந்து வெளியே போனாலும் பஸ் டிக்கெட்டே வாங்கினாலும் அதை வந்து குப்பத்தொட்டில் தான் போடணும். வெளியே வந்து தூக்கி வீசக்கூடாது, ஜன்னல் வெளியே தூக்கி வீசக்கூடாது. புரியுதுங்களா? இப்ப அடுத்து சச்சின் டெண்டுல்கர் நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள், கப்பலுக்கு தெரியாது, சச்சின் டெண்டுல்கர் தெரிஞ்சுக்கலாம். சோ சச்சின் டெண்டுல்கர் அவர் வந்து கேப்டனா இருந்தாரு இல்லையா? கொஞ்ச நாள் கேப்டனா இருந்தாருல்ல? எவ்வளவு பெரிய பெஸ்ட் பிளேயர், எவ்வளவு ரெக்கார்ட்ஸ் எடுத்திருக்காரு? 100 செஞ்சுரி, எத்தனை செஞ்சுரி போட்டிருக்காரு? எத்தனை ஆயிரம் ரன்ஸ் எடுத்திருக்காரு? 10,000-மா, 20,000-மா, 18,000-மா, எவ்வளவு ரன்ஸ் எடுத்திருக்காரு இல்லையா? அத்தனை ரன்ஸ் எடுத்தும் ஒரு கேப்டனா இருக்கும் போது விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் அவர் ஜெயிச்சிருக்காரு. ஏன் சொல்லுங்க? ஏன்னா லேக் ஆஃப் கம்யூனிகேஷன். அவரோட டீம் ஒர்க் அவருக்கு ப்ராப்பர் கொண்டு போக தெரியல. ஒரு பெஸ்ட் பிளேயர் எவ்வளவு பெரிய பெஸ்ட் பிளேயர், எவ்வளவு பெரிய வேர்ல்ட்லயே வந்து கடவுள், கிரிக்கெட்டோட கடவுள் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கிற பெஸ்ட் பிளேயர், அவரால் ஷைன் பண்ண முடியல ஒரு கேப்டனா. ஏன்? அட் த சேம் டைம் தோனி பாத்தீங்கன்னா, தோனி எவ்வளவு சூப்பரா கேப்டன்ஷிப் பண்றாங்க இல்லையா? எவ்வளவு சிறப்பா செய்யறாங்க. அதுதான் வித்தியாசம். ஒரு பெஸ்ட் பிளேயரா இருக்கலாம், நீங்க சூப்பரா படிக்கலாம், ஆனா உங்க பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்டுக்கும் நீங்க சொல்லி தந்து படிக்கணும். என்கிட்ட ₹1 இருக்கு, நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா என்கிட்ட ₹1 இருக்காது, உங்ககிட்ட ₹1 இருக்கும். ஆனால் என் அறிவை, நான் படிச்சதை என் பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்டுக்கும் நான் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா சொல்லுங்க, எனக்கும் அது தெரியும், அவருக்கும் அது தெரியும் இல்லையா? சோ எல்லாரும் சேர்ந்து படிக்கணும். இதுதான் டீம் ஒர்க்ங்கிறது. கம்யூனிகேஷன்ல இது வந்து உங்க ஃப்ரெண்டு வந்து இன்னும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகும். அதுக்கு நீ எனிமிக்கும் சொல்லி தர கூடாதுன்னு கிடையாது. எனிமி தான் பெஸ்ட் பாடம் கொடுப்பாங்க நமக்கு. நம்ம கிட்ட இருக்கிற மைனஸ் எல்லாமே வந்து நம்ம எனிமி தான் சொல்லுவாங்க இல்லையா? எனிமியும் வேணும். அதுக்குன்னு எனிமி எல்லாருமே எனக்கு எனிமி அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா? அடுத்தது வந்து ஒரு ஷவுட்டிங் சத்தத்தை வந்து அழகான வழியில நீங்க ட்ரெயின் பண்ணீங்க அப்படின்னா ஒரு இசையாகும். அதே ஒரு கிறுக்கலை வந்து அழகான ஒரு வழியில நீங்க சொல்லி தந்தீங்க அப்படின்னா ஓவியம் ஆகும். அதே மாதிரி ஒரு பேச்சை வந்து அழகான முறையில சொல்லி தந்தோம் அப்படின்னா அது வந்து கம்யூனிகேஷன் நீங்க எல்லாமே வளர்த்துக்கலாம் ஈஸியா. எப்படி அப்படின்னா பேச்சு போட்டியில எத்தனை பேர் சேர்ந்திருக்கீங்க? என்னங்க விரல் விட்டு எந்த அளவுக்கு தான் இருக்கு, பரவாயில்ல, இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம். நல்லா வளர்த்துக்குங்க. இன்னமும் வந்து நிறைய பேர் பேச்சு போட்டிக்கு வரணும், நல்லா வந்து செய்யணும். பேச்சு போட்டிக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாத விஷயமும் நீங்க நிறைய தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு தெரியாத விஷயமும் தெரிஞ்சுக்கீங்களா இல்லையா? தெரிஞ்சுக்கீங்க தானே? பேச்சு போட்டியில வந்தாங்க தெரியாத விஷயம் தெரிஞ்சிருக்கீங்களா தானே? பதில் சொல்லுங்க. ஓகே. அடுத்தது வந்து எல்லாத்துக்கும் வந்து ஹை எனர்ஜி லெவல். இது வந்து எனர்ஜி லெவல் நமக்கு வந்து எப்பவுமே டவுன் ஆயிருதா? சொல்லுங்க பாருங்க. டவுன் ஆகுறது இல்லையா? சாயந்தரம் போகும்போது சந்தோஷமா போறீங்க வீட்டுக்கு, டயர்ட்னஸே கிடையாது நமக்கு. 3 வேளை சாப்பிடுறீங்களா இல்லையா? எல்லாரும் சொல்லுங்க.
யாரெல்லாம் சாப்பிடுறது இல்ல ஒரு வேலையாவது? போர் அடிக்குதுங்க தினம் என்னத்த போய் சாப்பிட்டு. ஒரு சில நானே வீட்டுல செஞ்சு இன்னத்த போய் என் டேஸ்ட் எனக்கே பிடிக்கல. சொல்லுங்க. இப்போ வந்து நம்ம ஹை எனர்ஜி லெவல் ஹையா மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா காலையில எத்தனை மணிக்கு சீக்கிரம் எழுந்திருக்கீங்க? எத்தனை மணிக்கு? 7 மணிக்கா? 6 மணிக்கா? 5 மணிக்கு. வெரி குட். 5ல இருந்து 6 மணிக்குள்ள எந்திரிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டயர்ட்னஸே இருக்காது. த்ரூ அவுட் தி டே உங்களுக்கு வந்து ஈஸியா போகும். அட் தி சேம் டைம் வந்து 5 மணிக்கு நான் எந்திரிக்கிறேன், இருந்தாலும் எனக்கு டயர்டா இருக்கு, என்னால வந்து ஃபுல் டே எனர்ஜியோட இல்ல அப்படின்னா உங்க மெயின் ஃபுட் ஹேபிட்ஸ் தான். ஃபுட் ஹேபிட்ஸ் நீங்க சாப்பிடுறது வந்து எத்தனை பேருக்கு போண்டா பஜ்ஜி எல்லாம் சாப்பிட பிடிக்கும்? வெளியே ஹோட்டல்ல சாப்பிடுறது எத்தனை பேருக்கு பிடிக்கும்? ஒரு நாளைக்கு தினம் நான் வந்து பஜ்ஜி சாப்பிட்டு தான் போவேன் வீட்டுக்கு. சொல்லுங்க எத்தனை பேரு? இல்லையா? குட். இப்போ வீட்டுல சமைக்கிற சாப்பாடு வந்து சாப்பிடுறது ரொம்ப நல்லது, பெட்டர், பெஸ்ட். அதே அட் தி சேம் டைம் பச்சை காய்கறி, ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஃபுல் டே எனர்ஜி வந்து ஹை லெவல் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கலாம். இப்போ இதுக்கு வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். சிம்பிள் எக்ஸாம்பிள். நீங்க நாளைக்கு காலையில டூர் போறோம்னு வச்சுக்கோங்க. டூர் போறோம், எங்க போறோம்? நான் எதுவும் ஆர்கனைஸ் பண்ணல, கேக்குறேன். காலையில சப்போஸ் வந்து நீங்க ஊட்டி போலாமா? ஊட்டி போறோம்னு வச்சுக்கோங்க. 5 மணிக்கு எந்திரிக்கணும், ஃபுல் டே ப்ரோக்ராம் இருக்கு, நைட்டு தான் நம்ம திரும்பி வருவோம் அப்படின்னு சொன்னா ஃபுல் டே நமக்கு வந்து ஃபுல் எனர்ஜியோட நிக்கிறோம்ல, ஃபுல் டே எனர்ஜியோட இருக்குல்ல, சந்தோஷமா இருக்கும்ல. சந்தோஷமா இருக்கிறதுனாலதான் நமக்கு வந்து ஃபுல் டே எனர்ஜி அப்படியே நிக்குது. அதே மாதிரி நீங்க செய்ய ஒவ்வொரு செயலும் வந்து சந்தோஷமா நீங்க செஞ்சீங்க அப்படின்னா ஃபுல் டே எனர்ஜி அப்படியே நிக்கும் உங்களுக்கு. சரிங்களா? அடுத்தது டெசிஷன் மேக்கிங். அதான் இந்த 500 பேர் ரிசர்ச் பண்ணாங்க இல்லையா அமெரிக்கால, அதுல வந்து 7 பாயிண்ட் மெயின் பாயிண்ட்ஸ். அந்த 7 பாயிண்ட்ஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன். டெசிஷன் மேக்கிங், அதாவது டெசிஷன் மேக்கிங் என்ன சொல்லுவீங்க? டெசிஷன் மேக்கிங், முடிவெடுக்கிற திறமை. ஓகேங்களா? ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, நான் சால்வ் பண்ணணும் அப்படின்னு எப்படி பண்ணுவீங்க? யோசிப்போம், திங்க் பண்ணுவோம் இல்லையா? எல்லா விஷயமும் அந்த பிரச்சனை பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் டீடைல்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம யோசிப்போம். இப்போ இதை வந்து சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ரத்தன் டாடா தெரியுமா உங்களுக்கு? டாடா பிர்லா தெரியுங்களா? டாடா பிர்லா தெரியாதா? ஓகே. ரத்தன் டாடாங்கிறது டாடா கம்பெனின்னு சொல்லிட்டு, டாடா கம்பெனி ரொம்ப பெரிய கம்பெனி, இந்தியா ஃபுல்லா இருக்கு. ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் அவங்க பண்றாங்க, மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. அதுல வந்து ஒன் ஆஃப் தி ப்ராடக்ட் தான் டாடா நானோ கார். அது தெரியும் உங்களுக்கு? நானோ கார், குட்டி கார். அவர் வந்து ஃபர்ஸ்ட் அவரோட கனவா இருந்துச்சு அது எப்படி கொண்டு வரது. அது அந்த கனவு எப்படி அவருக்கு வந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி கோயம்புத்தூர் ஈரோடு மாதிரி ஒரு ஊர்ல வந்து ஒரு மீட்டிங்காக வந்தார். கார்ல போயிட்டு இருக்கும்போது மழை, ஜூன் மழை. அந்த மழையில வந்து அவர் ஜன்னல் வழியா வெளியே பாக்குறாரு. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, பைக்ல வந்து ஒரு ஃபேமிலி, அம்மா அப்பா 2 பசங்க நினைச்சிட்டு போறாங்க கார்ல. ஓகேவா? அவர் பார்த்த உடனே கார்ல அவர் தாங்க கார்ல உட்கார்ந்து இருக்காரு. வேற ஒருத்தங்க பைக்ல, வேற ஒரு ஃபேமிலி, மிடில் கிளாஸ் ஃபேமிலி, வெளிய பைக்ல நடந்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு ஃபேமிலி 4 பேரு. என்ன அவர் கார்ல இருந்து பாக்குறாரு, நடந்துட்டு போறத அவர் கார்ல இருந்து பாக்குறாரு. இத பார்த்த உடனே கார்ல உட்கார்ந்து இருக்கிற நம்மளே கண்ணாடியில வந்து மழை தண்ணி படுறதெல்லாம் வந்து ஒண்ணும் எனக்கு சரியா தெரியல. ஒரு பைக்ல போற அவங்களுக்கு எப்படி வந்து சேஃபா வீட்டுக்கு போய் சேருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அப்பதான் வந்து இமிடியா டெல்லி போறாரு, ஒரு மீட்டிங் கூட்டுறாரு. நான் வந்து 1 லட்சம் ரூபாயில ஒரு கார் தயாரிக்கணும் எல்லாம் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்காக அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 2 மணி நேரம் மீட்டிங் போச்சு. 2 மணி நேரம் மீட்டிங் போச்சு. எல்லாம் ஃபினான்ஷியல் ஆபீசர்ஸ் வந்தாங்க, டெக்னிக்கல் டிசைன் பண்றவங்க, இன்ஜின் டிசைன் பண்றவங்க, கார் மேனுஃபேக்சரர்ஸ், சப்ளையர்ஸ் எல்லாரும் வந்தாங்க அந்த மீட்டிங்க்கு. என்ன பேசுறாங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி எல்லாம் இந்த 1 லட்சம் ரூபாய் கார் தயாரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. அவ்வளவு தெளிவா இருந்தாங்க. கண்டிப்பா 1 லட்சம் ரூபாயில கார் தயாரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கடைசியில 5 நிமிஷம் ரத்தன் டாடா எந்திரிச்சு பேசினாரு. இந்த மீட்டிங் நான் போட்டதுக்கு காரணம் 1 லட்சம் ரூபாயில கார் தயாரிக்கணும். 1 லட்சம் ரூபாயில கார் தயாரிக்கணும். எப்படி தயாரிக்க முடியாதுன்னு நான் கேட்க வரல. 1 லட்சம் ரூபாயில தயாரிச்சு ஆகணும்.
நான் உங்களுக்கு 1 மாசம் டைம் தரேன், உங்களுக்கு எல்லாத்துக்கும் 1 மாசம் டைம் தரேன், போய் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுல தான் ரத்தன் டாட்டாவோட டாடா நேனோ கார். நல்ல விஷயம் தானே இது. அவரு அந்த அளவுக்கு டிசைட் பண்ணிருக்காரு, மனசுல உறுதியா நினைச்சிட்டாரு நான் வந்து 1 லட்சம் ரூபாய் தரச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் நமக்கு வந்து கிடைச்சது 1 லட்சம் ரூபாயில கார். இல்லைன்னா நமக்கு கிடைச்சிருக்குமா? கண்டிப்பா கிடைச்சிருக்காது. அடுத்து வந்து மெத்தடாலஜி. மெத்தடாலஜி பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு. ஸ்டைல்னு சொன்னோன்னே என்ன ஞாபகம் இருக்கு சொல்லுங்க? அதேதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ரஜினிகாந்துக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு. அந்த ஸ்டைல் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி அப்படின்னா இன்னும் நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கு. அது மறக்கவே மறக்காது. அடியாத ஒரு இது பொக்கிஷம் மாதிரி. இன்னும் நம்ம பசங்களே வந்தாலும் அந்த படம் போட்டு பார்த்தாங்க அப்படின்னா அந்த காலத்துல சொல்லுவாங்க. ஏன்னா அவரோட ஸ்டைல், தனி திறமை. கமலஹாசன் அப்படின்னு சொன்னா நடிப்பு, டிஃப்ரெண்டா நடிக்கிறது. அதே நம்ம வந்து ஒரு யாரு சாரி அடுத்த காந்திஜி எடுத்தீங்க அப்படின்னா காந்திஜி அஹிம்சை. கரெக்ட், வெரி குட். அஹிம்சை. அவர் வந்து அந்த டைம்ல வந்து எல்லாருமே வந்து சுதந்திர போராட்டத்துக்காக சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு அடி அடிச்சாங்கன்னா திருப்பி பிளான் பண்ணி எப்படி அடிக்கிறது. சுபாஷ் சந்திர போஸ் இருந்தாரு, அப்புறம் வேற யாரெல்லாம் இருந்தாங்க. எல்லாருமே வந்து முக்காவாசி பேர் வந்து அடிக்கிறதுல இருந்தாங்க. அப்ப இவர் கொண்டு வந்த ஸ்ட்ராட்டஜி தான் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவாங்க, மெத்தடாலஜி. புது தனித்திறமை ஸ்ட்ராட்டஜி. அஹிம்சை. நான் வந்து சண்டையே போடக்கூடாது, அடிச்சேன்னா மறுகணத்தை காமி. யாரு ரெடியா இருக்கோம் நம்ம அடுத்த மறுகணத்தை காமிக்கிறதுக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். அஹிம்சை. அஹிம்சையிலேயே வந்து பிரிட்டிஷ்காரங்க டென்ஷன் ஆயிட்டாங்க, கடுப்பாயிட்டாங்க. ஒரு சுதந்திரத்தை வச்சுக்கங்கடா நீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. சோ அதே வந்து இப்போ முதல்ல வந்து மளிகை கடை இருந்துச்சு. இப்போ அந்த மளிகை கடையில என்ன பண்ணோம் அப்படின்னா ஓவர் த கவுண்டர் சேல்ஸ் நம்ம பண்ணுவோம். அது வந்து இப்போ சூப்பர் மார்க்கெட் ஆகி போச்சு. சூப்பர் மார்க்கெட் தான் நிறைய பேர் போறோம். டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ், சூப்பர் மார்க்கெட் நிறைய பேர் போறோமா இல்லையா? ஒரு பொருள் வாங்க போயிட்டு 10 பொருள் பில்ல போட்டு வரும். அதே மளிகை கடையில 2 நிமிஷம் பில் அமௌண்ட் வாங்குறதுக்கு டைம் ஆச்சு அப்படின்னா கூட எவ்வளவு டென்ஷன் ஆகுது நமக்கு. நான் வீட்டுக்கு போகணும், சீக்கிரம் போகணும். ஆனா சூப்பர் மார்க்கெட் போயிட்டு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போயிட்டு 10 நிமிஷம் கியூ நிற்கும், 20 நிமிஷம் கியூ நிற்கும், போகவே போகாது. இருந்தாலும் நம்ம பொறுமையா நின்று வாங்கிட்டு வரோம் இல்லையா? அதுதான் அவங்களோட கான்செப்ட். அதுதான் சூப்பர் மார்க்கெட்டோட கான்செப்ட். நம்ம எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம் இல்லையா? சோ அது புது 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 வித டெக்னிக் ஆஸ் பர் தி நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க புது சிஸ்டம் நம்ம கொண்டு வந்துடலாம். இப்போ ஐபோன் தெரியுமா உங்களுக்கு? ஐபோனோட ஸ்டீவ் ஜாப்ஸ் கம்பெனி பேர், ஆப்பிள் ஓனர் பேர், ஓனர்ல சிஇஓ, அவர் பேர் ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்லிட்டு. அவர் வந்து நினைச்சாரு இந்த ஸ்மார்ட் போன் இப்பெல்லாம் இருக்கு இல்லையா, டச் ஸ்கிரீன்ல, அதை கண்டுபிடிச்சதே அவர் தான். அதை கண்டுபிடிச்சது மார்க்கெட்ல இதெல்லாம் தேவை, மக்கள் இதெல்லாம் விரும்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசினதே கொண்டு வந்ததே அவர் தான். ஸோ ஐபோன்ல ஐபாட் இருக்கு, ஐபேட் இருக்கு, ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ், ஐ வாட்ச், ஐ கிளாஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அதெல்லாமே வந்து மக்களுக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டுபிடிச்சு அவர் புதுசா ஒரு மார்க்கெட்டே கிரியேட் பண்ணாரு. ஸோ கிரிக்கெட்டே நமக்கு தெரியும். முதல்ல ஃபர்ஸ்ட் வந்தப்ப என்ன வந்துச்சு சொல்லுங்க? எப்படி எத்தனை ஒரு மேட்ச்? டெஸ்ட் மேட்ச் தான் வந்துச்சு இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்தப்போ சொல்றேன், டெஸ்ட் மேட்ச் தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்ததுதான் 50 ஓவர் மேட்ச். அதுக்கப்புறம் இப்ப எப்படி இருக்கு? T20, அப்புறம் IPL. எப்படி எல்லாம் கொண்டு வர முடியுமோ, எப்படி எல்லாம் டிவி பார்க்க வைக்க முடியுமோ அப்படி எல்லாம் பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. சோ எல்லாமே வந்து நமக்கு பிடிச்ச விஷயமா நம்ம வந்து அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா? அடுத்தது வந்து ஆல் ஹேட் ஃபெய்த், நம்பிக்கை. நம்பிக்கைங்கிறது யார் மேல இருக்கலாம்? வெரி குட், நம்ம மேல இருக்கலாம். அடுத்தது சாமி நம்பலாம், கடவுள் பக்தி, நம்ம டீச்சர்ஸ் நம்பலாம் இல்லையா? இந்த டீச்சர் சப்ஜெக்ட், இந்த டீச்சர் நல்லா சொல்லி தராங்க, நான் இந்த டீச்சர் சப்ஜெக்ட்ல நல்ல மார்க் வாங்குவேன் அப்படின்னா கண்டிப்பா நல்ல மார்க் வாங்குவோம். அந்த டீச்சர் நம்புறோம் இல்லையா? அந்த சப்ஜெக்ட்ங்கிறத விட அந்த டீச்சரை நம்ம நம்புறோம் இல்லையா? ஒரு டீச்சரா கூட இருக்கலாம். மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்றாங்க. எதுக்கு சொல்றாங்க? நம்ம அம்மா அப்பாவை விட ஆசிரியர் தான் வந்து